உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. அந்த டான்ஸ் விஷயத்தை தவிர வேற எதை பத்தி வேணாலும் பேசு. மாமா பொறுமையா உட்காந்து கேக்குறேன். அது விஷயமா தான் மாமா பேசணும். என்னப்பா திரும்ப வேற பாராஜி ஒரு விஷயத்த வீட்டுல பெரியவங்க வேறாம சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருணுப்பா. சும்மா ஓயாம அதை பத்தியே கேட்க கூடாது. புரியுதா இல்லையாப்பா? எப்ப பாரு டான்ஸ் ஆட போறேன் அதை பத்தியே பேசிக்கிட்டு. ஏங்க என்னங்க என்னாச்சு? கேளு இந்த பிள்ளைய. ஏய் உன்னை எதுக்கு இப்ப திட்டினாரு? மாமா கிட்ட டான்ஸ் ப்ரோக்ராம பத்தி பேசினேன். ஏமா இன்னுமா நீ அதை விடல? ஏ ராஜி, அதான் கலந்துக்க வேண்டாம்னு எல்லாருமே சொல்லியாச்சு. அப்புறம் என்ன? நான் போக வேண்டாம்னு எல்லாருமே தான் சொல்றீங்க. ஆனா என் மனசுதான் கேட்க மாட்டேங்குது. ராஜி நான் என்ன சொல்றேன்னா நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன். ஏமா உன் புருஷன் தானே அவன், அதான அவன்கிட்ட எதுவும் பேசிக்காம மாமா கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசிக்கிறேன்னு சொல்ற? ஏன் இப்படி இருக்க ராஜி? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. பெரிய மனுஷி ஏதோ சொல்றாங்களா? சொல்லுமா, பேசாம ஒரு மேடையை நடுவுல போட்டு பேசுமா. அத்தை, எப்பவுமே நான் இவ்ளோ அடம் பிடிச்சதே இல்ல, பிடிவாதமும் பிடிச்சது இல்ல. ஆனா இப்ப நான் இவ்ளோ அடம் பிடிக்கிறேன்னா அது எனக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கும் சொல்லுங்க. என்னடா இவ? எங்க அப்பா பரவாயில்லையே, நம்ம கொடுத்த தைரியத்துல ராஜி அப்பாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருச்சா? ஏமா நீ கிளம்பி போயிட்டா அடுத்து என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என்ன சித்தப்பா நடக்கும்? நான் அந்த போட்டியில கலந்துப்பேன், ஜெயிப்பேன். ஐயோ ஏமா குன்னக்குடியில என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு. உன் அப்பாவும் சித்தப்பாவும் இதுதான் சான்ஸ் வந்து இங்க சண்டைக்கு நிப்பாங்க. எங்க வீட்டு பிள்ளைய ஆட விட்டு நீ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கியான மல்லுக்கு நிப்பாங்க. அவங்க கிட்ட நாங்க பதிலுக்கு பேச முடியுமா? மாமா ப்ளீஸ் மாமா. வேற பாராஜி நான் சொல்ல வேண்டியதே இம்முட்டோ பொறுமையா சொல்லி பாத்துட்டேன். இதுக்கு மீறி நான் போயிட்டு ஆவிட்டு அடம் முடிச்சேன்டா அது ஓஸ்டம். இப்படி சொன்னீங்கன்னா அவ இதான் சாக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க. ஏய் பிரி போட்டு போகணும்னு முடிவு பண்ண வெளியே நம்ம என்ன செய்ய முடியும்? நீ போயிட்டு வாப்பா ராஜி, சந்தோஷமா போயிட்டு வாப்பா. என்ன இதெல்லாம்? இது பாருங்க, நான் வேணா அவளுக்கு ஏய் கோமதி தயவு செய்து கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இது விஷயமா எது பேசுறா இருந்தாலும் புரிஞ்சு மோட்டாட்டிக்குள்ள பேசிக்கிட்டு அவங்களே முடிவெடுத்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் தலையிட